இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மார்ச் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுத்து அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அப்படியே பலன்கள் நடக்குதுங்க. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுன்னு 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இருக்குது. என்ன செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வருமானம்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் அதை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நிலையில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிப்பீங்க. இன்னொன்று மிகப்பெரிய அளவில் சொல்லணும், இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அதில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஆனால் 7.5 சனியை ஆரம்பித்த உடனேயே பெரிய சோதனைகள்லாம் வந்துடாதுங்க. அதனால் 7.5 சனியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே 7.5 சனி 2வது சுற்றாக பொங்கு சனியாக வேலை செய்யுன்றதுனால மேஷராசிக்காரங்க 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்னவங்களுக்கு கூட ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த தடவை வரக்கூடிய ஜென்மச்சனி தான் கஷ்டங்களை கொடுக்கும். ஆகவே 7.5 சனியை பற்றி காதில் போட்டுக்காமல் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 6ஆம் பாவகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. குரு மற்றும் சுக்கிரனால் கேதுவை பார்க்கக்கூடிய 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் புதிய கடன்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரும். நல்ல கடன்கள் தான் வாங்குவீங்க. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கடை அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு நிலம் வாங்குவது அல்லது தொழிலுக்கான ஒரு முன்னேற்ற அமைப்பு, ஹவுசிங் லோன் ஏற்படக்கூடியது, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் வாகன கடன்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். வேலை மாற்றம் இப்பொழுது நிச்சயமாக உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறது, தொழிலை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் கை கொடுக்கும். இருக்கிற வேலை போயிட்டா கூட பெருசாக கவலைப்பட வேண்டாம். வேலை மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அந்த வேலை மாற்றத்தினால அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சம்பள உயர்வோடு நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நிச்சயமாக உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இளையவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா நிலைமையிலையும் நம்ம பண்ணுறது எல்லாமே இவர் நமக்கு பிடிக்காததாக எதிர்ப்பாகவே வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைமைகள் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. 7ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்பில் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் உச்சமாக 12ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன், மனைவி, குடும்பத்தாரோடு இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் சற்று தூரமான ஒரு இடங்கள், சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு பயணங்கள் மூலமாக குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேண்டியது பெருசாக என்ன அப்படின்னு சொன்னால், செலவுகள் கண்டிப்பாக கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். லேசாக கடன் வாங்கக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். ஆனால் பெருசாக எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வந்துடாது. ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆயினும் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் உறவுகள், கணவன் மனைவி உறவு, ஆண் பெண் உறவுகள், காதலன் காதலி உறவுகள் 7ஆம் இடத்தைச் சேர்ந்த சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் அதன் மூலமாக ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஒரு விதமான வருமானங்கள் வரக்கூடிய, எதிலும் கொஞ்சம் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் தாங்க 2025 மார்ச் மாதம் இருக்குது. குழந்தைகளை பற்றின 5ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு 12இல் மறைந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு மாதிரியான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். சிலருக்கு இப்போது நான் அந்த செலவுகள்னு சொன்னேன் இல்லையா, குழந்தைகளால் ஏதேனும் செலவுகள், குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவுகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த மார்ச் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மாதம் முழுவதும் ராசிநாதன் உச்சத்தில் இருக்க, ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனையாகிறார். 2-5 கூடிய யோகாதிபதியான புதன் நீச்சத்தில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடியிருப்பது மிகப்பெரிய நல்ல யோக ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? தன லாபங்கள் வலிமையாக இருக்கும். 2 கூடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கனால. ஆனால் என்ன ஒன்று,
முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியான பலவீனமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சுக்கிரனும் ராகுவும் கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்புகளில் முதல் 15 நாட்கள், முதல் வாரமும் 2வது வாரமும் மார்ச் மாதம் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையன்ற ஒரு அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, சில நேரங்களில் எரிச்சல் பட்டு கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை குடும்பத்திலோ வெளியிலோ தொழிலிடங்களிலோ வேலை செய்கிற இடங்களிலோ விட்டுட்டு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி, என்னடா இவரை போய் இப்படி திட்டமே, அவரை போய் இப்படி திட்டமே, இந்த வார்த்தையை சொன்னதுனால இந்த நட்பு கெட்டு போச்சே என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது இருக்கும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. 11ஆம் இடம் எப்பொழுது வலுவாக இருக்கிறதோ, 11ஆம் அதிபதி எப்போது நல்ல வலுவாக இருக்கிறாரோ, 16ஆம் இடத்துல 4 கிரகத்தில் 1 உச்ச கிரகம், 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு, இந்த அமைப்புகளை பார்த்தீர்களே ஆனால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடைசி நேரத்தில் உங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு போட்டியில் ஒன்று கலந்துக்கிறீங்க, ஒரு மாதிரியான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு அரசாங்க தேர்வுகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு இன்டர்வியூ, ஒரு 50 பேர் வர்றாங்க ஒரு இதுக்கு, நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இப்போது மிகப்பெரிய வலிமையாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அங்கேயே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகளால் ஏதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவார். 5ஆம் பாவகத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்குறாருனா கூட ராகு கேதுக்கள் இங்கே சம்மந்தப்படக்கூடாது. உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் அங்கே 5ஆம் இடத்தை பார்ப்பதனால பருவ வயது குழந்தைகள் மேலே கொஞ்சம் சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைங்க படிக்க தான் போகுதா அல்லது பிள்ளைங்க ஏதாவது ஒரு தவறான வழிகளில் போகுதா, எப்போ பார்த்தாலும் மொபைலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கே, படிக்க சொன்னால் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்குது, மொபைலை வாங்கவும் முடியல, ஸ்கூலுக்கு தேவைப்படுது, வாட்ஸ்அப் பார்க்குறாங்களா, யூடியூப் பார்க்குறாங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களான்னு பிள்ளைகளை பற்றிய ஒரே குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் சிலருக்கு உண்டு. சமூக மீடியாக்களில், சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இளையவர்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அமைப்புகளில் ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண நிச்சயார்த்தம் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம், இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. 7-2க்கு கனெக்ட் வந்துருச்சுனாலே திருமண விஷயங்கள் கடகடன்னு கைகூடி வரும். இது வரைக்குமே பிடிக்காத வரன்கள் எல்லாம் இப்போது பிடிக்கக்கூடிய தன்மை. யார் வாழ்க்கை துணைவர் என்பது நமக்கே உரிய ஒரு அமைப்பில் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனையான இந்த மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் டல்லு தான். ஏன்னு சொன்னால் புதன் நீச்சத்தில் இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாதம், மே மாதம் வரைக்கும், மார்ச், ஏப்ரல், மே ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அவர் வக்ரத்திலையும் நீச்சத்திலையும் இருப்பார். ஆக எல்லாவற்றிலும் ஒரு சோம்பல் வரக்கூடிய ஒரு விட்டேத்தியான விரக்தியான மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிக்கு பெரிய அளவில் சுவர் பார்வை இல்லை. ஆனால் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. நீச்சனாகி அவர் ராகுவோடு சேர்ந்திருப்பது பலவீனம் என்றாலும் கூட பிற்பாடு அவர் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறதுனால முதல்ல கொஞ்சம் தடுமாறி அதற்கு பிறகு அப்படியே சுதாரித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதுமே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க அல்லது சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய ஐடி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இணையம் சம்மந்தப்பட்ட, நெட்டு சம்மந்தப்பட்ட, ஆப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல் 15 அல்லது 20 நாட்களுக்கு சரியாக இருக்காதுங்க. இந்த மாதம் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, வருமானத்தை காணமே, வருமா வராதா என்கின்ற அமைப்புகளை தான் இந்த மாதம் திக்குன்னு வைக்கும். அதே நேரத்தில் கடைசி 10 நாட்கள் நீச்சபங்க ராஜயோகம் டக்குன்னு வேலை செஞ்சு ஓரளவிற்கு பரவாயில்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கைவிடலைங்க, கடவுள் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி இருக்கிறதுனால தொழில் வேலை அமைப்புகளில் முயற்சிகள் நிச்சயமாக பலிக்கும். நீங்களே சரியாக எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனியும் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 29ஆம் தேதி மாறிடுறார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது இதுவரைக்கும் அப்பாவை பற்றின கவலைகள் இருந்தவர்கள், அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அப்பாவே சரியாக இல்லை,
ஒரு நிலையில் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அதுவும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியல. இந்த மாதிரியான எண்ணங்களில் சிம்மமும் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்த மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் இருந்து அப்பாவை பற்றின கவலைகள் தீரும். அப்பாவுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். அப்பாவுடைய வேலை அமைப்புகள், அப்பா தருகின்ற சொத்துக்களை அனுபவிப்பது, இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 12ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆவதால் ஏற்றுமதி இறக்குமதி தன்மைகள் நல்ல விதமாக ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும். குறிப்பாக பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய பூமி லாபம், அதாவது பில்டர்கள், கட்டிடங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையான இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லாவற்றையும் விட இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல் 15ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படியே வரும். அதற்கு பிறகு ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாதகமான, பெரும்பாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.